இன்னைக்கு நம்ம மணக்க மணக்க நல்ல உதிரி உதிரியா மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மெத்தட்ல நீங்க செய்யும் போது மட்டனும் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கும், பிரியாணியும் நல்லா உதிரி உதிரியா செம்ம டேஸ்டியா இருக்கும். நீங்க இப்பதான் பிகினர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ல மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அசத்தலா இருக்கும், எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். நான் இன்னைக்கு அதற்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். கடையில வந்து கேட்டு வாங்கும் போதே பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினீங்கன்னா அந்த மட்டன் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா போட்டு தருவாங்க, அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இப்ப இது ஒரு வாரம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்துதான் 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். எப்பவுமே பிரியாணி செய்ய போறீங்கன்னா சரிக்கு சமமா, அதாவது மட்டனும் சரி அரிசியும் சரி சரிக்கு சமமா எடுக்கணும். அப்பதான் வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். அதனால இன்னைக்கு 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசிக்கு பதிலா நீங்க வீட்டுல புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி பயன்படுத்தோம், அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா தண்ணியினுடைய அளவு நான் வந்து நடுவுல சொல்றேன். முதல்ல மட்டன் வந்து நல்லா சாஃப்டா வரணும்ன்றதுக்காக ஒரு சின்ன மேரினேட் பண்ண போறோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அதுக்குள்ள நம்ம மத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததா அரிசியை ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்குங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்ப இந்த பிரியாணி செய்யறதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணி செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன பேன்ல 2 டீஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம். அடுத்ததா இந்த சைஸ்ல 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை உடைச்சு விட்டுட்டு சேர்த்துக்குங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர்ற அளவுக்கு மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்குங்க. அதே சமயத்துல கருகிடக்கூடாது. இப்ப பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துக்குங்க. நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறோம். இது வந்து 5ல இருந்து 6 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்ப எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயம் வந்து நீல வாக்குல கட் பண்ணணும். அதே மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வந்து சில பேர் வந்து வதங்காமே வந்து பிரியாணி செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும் போது பிரியாணி வந்து நீர் விட்ட மாதிரி, அதாவது நீர்த்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க மதியம் செய்றீங்கன்னா நைட்டுக்குள்ள அந்த பிரியாணி கெர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால வெங்காயம் வந்து நல்லா சிவந்து வர்ற மாதிரி பாத்துக்குங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா சிவந்து வந்திருக்கு. அதே சமயத்துல கருகி போக கூடாது. இப்ப ஒரு 4 பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்க மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும் போது நல்ல ஒரு பிரியாணி வாசனை வந்துகிட்டு இருக்கு. இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு அதையும் இப்ப இது கூட சேர்த்துங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து ஒன்னோட ஒண்ணு நல்லா வதங்கி உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் பாத்துக்குங்க. அடுத்ததான் நல்ல பொடிசா கட் பண்ண புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதே மாதிரி ஒரு 3/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப மட்டனும் நல்லா ஊறி வந்திருக்கு. அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுங்க. ஏன்னா மட்டன் வந்து நீர் விட ஆரம்பிக்கும். அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுங்க. எப்பவுமே மட்டனை இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா கறி தனியா அந்த பிரியாணி தனியா தெரியாது உங்களுக்கு. ரெண்டுமே ஒரே கலரா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த மசாலா ஊறி இருக்கும், நல்ல டேஸ்டும் கிடைக்கும் உங்களுக்கு. அதே சமயத்துல நல்ல சாஃப்டாவும் இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா வதங்கிட்டு அந்த தண்ணியில விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இதே கப்பால 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கப்பால நான் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி அளந்தேன். இப்ப இத ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் அந்த கறி வந்து நல்லா வெந்து வரும். இருக்கட்டும். இப்ப 5 விசில் விட்டு அதனுடைய பிரஷரும் நல்லா இறங்கிருக்கு. இதை இப்ப ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. இப்ப இதுல நம்ம ஊற வச்சிருக்க அந்த அரிசிய தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்ப மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம இந்த கப்பால 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் இன்னைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணிக்கு பதிலா 2/2 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கிறேன். எதுக்காகனா அந்த மட்டன் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். சிக்கனா இருக்கட்டும் மட்டனா இருக்கட்டும் ஒரு 1/2 கப் தண்ணி குறைவா சேர்த்து செய்யுங்க எப்பவுமே. அப்பதான் வந்து சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியா வரும். அதனால 2/2 கப், டோட்டலாவே 2/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்ப இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃபிளேம்ல ஒரு விசில் வரட்டும். இருக்கட்டும்.
ப்ரெஷர் வந்து நல்லா இறங்கின பிறகு எடுங்க. இப்போ பாருங்க சாதம் வந்து நல்ல உதிரி உதிரியா இருக்கு. மட்டனும் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கும். இப்போ அடியில வந்து கொஞ்சம் அந்த மசாலாலாம் இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்துக்குங்க. ரொம்ப எடுத்தோடனே கரண்டியை போட்டு நல்லா கலந்துராதீங்க. ஏன்னா வந்து சாதம் உடைப்பட்டுரும். சாதம் வந்து உடையாம நல்லா நீட்டமா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லைட்டா உதிர்த்து விட்ட மாதிரி அங்கங்க இப்படி கலந்து விட்டுக்குங்க. அவ்வளவுதான். ஒரு பெர்ஃபெக்டான நல்ல மணக்க மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். பிகினர்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. Thank you.